ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரன்றோ, அடைக்காத ஆண்டவரன்றோ. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளா இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நெகேமியா இந்த வார்த்தையை சொல்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, எருசலேமுடைய அலங்கம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் கண்டு அவர் மனவேதனை அடைந்து, இனி நாம் சிறுமைப்படாதபடிக்கு, இனி நாம் நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமுடைய அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று தேவனுடைய பிள்ளைகளை அழைக்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆம், அவர்கள் தேவதாசன் சொல்கிறதான வார்த்தையை அப்படியே கேட்டு அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சிறுமைப்படுத்தும்படி, நம்மை நிந்தைக்குள்ளாக்கும்படி, நம்மை அவமானப்படுத்தும்படி, நம்மை வெட்கப்படுத்தும்படி பிசாசானவன் பல சதித்திட்டங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறதான வார்த்தை, ஆம், உங்களை சிறுமைப்படுத்தும்படி, உங்களை நிந்தைக்குள்ளாக்கும்படி, உங்களை அவமானப்படுத்தும்படி, உங்களை வெட்கப்படுத்தும்படி நினைத்த சத்துருவின் சகல சதித்திட்டங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசானவன் இடிக்க நினைத்த, பாழாக்க நினைத்த, சுட்டரிக்கப்படும்படியாக நினைத்த பலவிதமான சதித்திட்டங்களை செய்து உங்கள் ஜெப வாழ்க்கையையும், உங்கள் வேத வாசிப்பின், உங்கள் பரிசுத்த ஜீவியத்தின், உங்கள் உடன்படிக்கையின் ஜீவியத்தின், உங்கள் அர்ப்பணிப்பின் ஜீவியத்தின், உங்கள் பலியின் ஜீவியத்தின் அலங்கத்தை இடிக்க நினைத்த சகல சத்துருவின் கிரியைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் மறுபடியுமாக தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து இடிந்து கிடக்கிறதான, பாழாய் கிடக்கிறதான, சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதான உங்கள் ஜெப வாழ்க்கையை, உங்கள் வேத வாசிப்பின், பரிசுத்த ஜீவியத்தின், பலியின் ஜீவியத்தின், அர்ப்பணிப்பின் ஜீவியத்தின், உடன்படிக்கையின் ஜீவியத்தின்
காரியங்களை மறுபடியுமாக கர்த்தர் கட்டி எழுப்பும்படியாய் உங்களை நீங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து எழும்பி நிற்கும்போது கர்த்தர் உங்களுக்காக சகலவற்றையும் மறுபடியுமாக கட்டி மறுபடியுமாக திருப்பி மறுபடியுமாக சகலவற்றிலேயும் உங்களை ஜெயமாய் நிறுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தின் வல்லமையை, அபிஷேகத்தை, கிருபைகளை, தாளந்துகளை அழிக்க நினைத்த பொல்லாத கிரியைகளை முறியடித்து இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியுமாக சகலவற்றையும் எடுத்து கட்டுவித்து மறுபடியும் உங்களை ஜெயமாய் நிறுத்த உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு அர்ப்பணியுங்கள், ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.